நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது பண்ணவே கூடாத ஒரு விஷயம் என்னன்னா வெறும் அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடுறது. உங்க ஏஜென்டே எல்லா டீடைலும் ஃபில் பண்ண சொல்றது, அவர் என்ன டீடைல் ஃபில் பண்ணியிருக்கிறான்றது செக் பண்ணாம இருக்குது. இந்த மாதிரி பண்றதுனால தான் மேஜரா வரக்கூடிய கிளைம்ஸ் டிக்ளேர் பண்ணல, டிசீஸை நீங்க சொல்லல, இது நீங்க மறைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க பாலிசிஸும் உங்க கிளைமும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறவங்க வெறும் அப்ளிகேஷன் கையெழுத்து போறதுனால உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு உங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி பத்தி எதுவும் தெரியாது. நீங்க என்ன சர்ஜரி பண்ணிருக்கீங்க, எதுக்கெல்லாம் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கீங்க, எதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கீங்க அப்படின்ற விவரம் எல்லாம் அவருக்கு தெரியாது. ஜஸ்ட் நீங்க ஓவரலா கொடுக்கக்கூடிய டேட்டா வச்சு உங்க பேரு, உங்க டேட் ஆஃப் பர்த், ஹைட், வெயிட்டை பேஸ் பண்ணி வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத சரியா உங்ககிட்ட விசாரிக்காம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாரு அப்படின்னா இது ஃபியூச்சர்ல கிளைமுக்கு வரும்போது இந்த பாலிசி அப்ளிகேஷன் தான் ரெஃபரன்ஸா எடுப்பாங்க. அப்போ உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு தான் ஆன்லைன்ல தான் எல்லாரும் பாலிசி எடுக்கிறாங்க, ஆனா அந்த அப்ளிகேஷன்ல கையெழுத்தே போடலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஓடிபி வேலிடேட் பண்ணி தான் பாலிசிஸ் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணிருப்பீங்க. ஸோ பாலிசியில நீங்க சிக்னேச்சர் பண்றதும் ஒண்ணுதான், ஓடிபி வேலிடேட் பண்றது ஒண்ணுதான். ஸோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க போகும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயத்துல இது ஒண்ணு. உங்களோட ஹெல்த் ஹிஸ்டரியை கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன்ல ஒரு 30ல இருந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க டேப்லெட் எடுக்கிறீங்களா, ஹெல்த் இஷ்யூஸ்க்காக எதுக்காவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கீங்களா, மென்டல் இல்னஸ் ஏதாவது இருக்கா, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, நார்மல் டெலிவரியா, சிசேரியன் டெலிவரியான்னு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்றதை பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய கிளைமுக்கு இந்த அப்ளிகேஷன்ல தான் அவங்க ரெஃபரன்ஸா எடுப்பாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸுமே இல்லை, எந்த டேப்லெட்டுமே எடுக்கல, எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பாலிசி எடுத்துறீங்க. ஃபியூச்சர்ல ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும்போது அங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம பாலிசி எடுக்கும்போது இருந்த அப்ளிகேஷன் ரெக்கார்டும் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டும் ஒத்து போகாத பட்சத்துல கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அதனால நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்களே முடிஞ்ச வரைக்கும் உங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க. இல்லைன்னா பாலிசி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷனை செக் பண்ணுங்க. என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சரியா டிக்ளேர் பண்ணிருப்போமான்றதை செக் பண்ணிட்டு இன்சூரன்ஸை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரக்கூடிய கிளைம் செட்டில் ஆகும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.